கேள்வி 2020 ஆண்டு வந்த எஸ்ஏ கேள்வியா? 2020 ஆண்டு வந்த எஸ்ஏ கேள்வி. ஓகே, பாருங்க. ஏ பார்ட், திணிவு கேபிட்டல் எம்ஐ உடைய ஒரு சீரான குற்றி தொடக்கத்தில் ஒரு கரடான கிடைத்தளத்தின் மீது ஓய்வில் இருக்கின்றது. பின்னர் பூஜ்ஜியத்திலிருந்து படிப்படியாக அதிகரிக்கும் ஒரு கிடை விசை அக்குற்றி மீது பிரயோகிக்கப்படுகின்றது. உராய்வு விசை F என கொள்க. மேற்குறித்த நிலைமை குற்றியின் ஒரு சுயாதீன பொருள் வரிப்படத்தை வரைந்து எல்லா விசைகளையும் பெயரிடுக. ஸோ பாருங்க, என்ன கேட்டிருக்கிறாங்க? ஒரு குற்றியின் மீது அதிகரிக்கக்கூடிய விசை F ஆனது பிரயோகிக்கப்படுவதாம். அவ்வாறு அதிகரிக்கப்படுகின்ற விசை F பிரயோகிக்கப்படும் போது இந்த குற்றியில் தொழிற்படக்கூடிய எல்லா விசைகளையும் குறிக்க சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கிடை விசை வழங்கப்படுகின்ற விசை Pன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ வழங்கப்படுகின்ற விசை P ஆக இருக்குது. இது ஒரு கரடான மேற்பரப்பு. இப்படி இங்கே வழங்கப்படுகின்ற விசை P ஆக இருக்கக்குள்ள இந்த குற்றியில் தொழிற்படக்கூடிய எல்லா விசைகளையும் குறிக்க சொல்லி கேட்குறாங்க என்றால் இதை நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம், சுயாதீன உடல் வரிப்படம்னு சொல்லுவோம் இல்லையா? இப்படிதானே? அதாவது ஒரு உடல் மீது தொழிற்பட அனைத்து விசைகளையும் குறிக்கிறது. அந்த வகையில் குற்றியினது நிறை mg வரும். ரைட்? ஸோ கேபிட்டல் எம்னு தந்திருந்தால் நீங்கள் கேபிட்டல் எம்ஏ போடுங்க. குற்றில நிறை வரும். வேற என்ன வரும்? இந்த சாய்தள இந்த கரடான மேற்பரப்பை தொட்டு கொண்டிருக்குது. அப்போ இவரால் வழங்கப்படுகின்ற செவ்வன் மறுதாக்கம் வரும். அடுத்தது, நாம் இந்த குற்றிய வலப்பக்கமாக தள்ளுறம் அல்ல தள்ள முற்படுறமா இருந்தால், தள்ளினாலும் சரி அல்ல தள்ள முற்பட்டாலும் சரி, இந்த குற்றி இயங்கினாலும் சரி இயங்க முற்பட்டாலும் சரி, நீங்கள் வலப்பக்கமாக விசையை கொடுத்து தள்ள முற்பட்டால் உராய் விசை எப்படி தொழிற்படும்? இடப்பக்கமாக தொழிற்படும். சரி, இப்படி இந்த குற்றியில் தொழிற்படுகின்ற எல்லா விசைகளையும் நாம் என்ன செய்யணும்? சரியாக குறித்து காட்டணும். ரைட்? இதில் என்ன விடயம்னா, இப்படி நாம் விசைகளை குறிக்கக்குள்ள கவனிங்க, இந்த உராய் விசையை கட்டாயம் அந்த குற்றியின் மீது தொழிற்படுற உராய் விசையை அந்த மேற்பரப்பில் தான் குறிப்பிட்டு காட்டணும். எப்படியெல்லாம் குறிப்பிடக்கூடாது? உராய் விசை இந்த இடத்துல எல்லாம் குறிக்கக்கூடாது. அப்படியெல்லாம் நீங்கள் குறிச்சிங்களா இருந்தால் உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்பட மாட்டாது. அப்போ கட்டாயம் அந்த மேற்பரப்பின் வழியே தான் நீங்கள் உராய்வை குறிக்கணும். நீங்கள் வழங்குகிற விசையை என்ன செய்யலாம்? அதை எங்கேயும் குறிக்கலாம். பிங்கிற விசையை சில பேர் யோசிக்கலாம், நடுவில் கீறையா, இங்கே கீறையான்னு யோசிக்கலாம். அதை எப்படியும் கொடுக்கலாம். இப்படி தான் கீறணும் இல்லை, நீங்கள் இப்படியும் கொடுக்கலாம். பிங்கிற விசை எல்லாம் உண்டு தானே? எப்படியோ நாம் பிங்கிற விசையை கொடுத்து தள்ள முற்படுறோம். அந்த நேரத்தில் உராய் விசை அதுக்கு எதிர் திசையில் தொழிற்படும். செவ்வன் மறுதாக்கம் mg தொழிற்படும். ஸோ இவ்வளவு விடயங்களை நீங்கள் உள்ளடக்கித்தான் இந்த முதலாவது பாட்டுக்கு விடையை கொடுக்கணும். ரைட்? ஸோ ரெண்டாவது பாட்டு என்ன கேட்குறாங்க? தொடக்க நிலைமையிலிருந்து குற்றி ஆர்முடுகளுடன் செல்லும் சந்தர்ப்பம் வரைக்கும் Pக்கு எதிரே Fஇன் வரைவை பரும்படியாக வரைக. எல்லை உராய்வு விசையையும் இயக்க உராய்வு விசையையும் FL FDயையும் இவ்வரைவில் குறிக்க. ஸோ பாருங்க, இது நேரடியாக தியரி பாட்டோட தொடர்புடைய ஒரு கேள்வி இல்லையா? ஸோ பொதுவாக நாம் உராய் விசை படிப்பிக்கக்குள்ளே என்னத்தை சொல்கிறேன்? கிடையாக ஒரு விசையை வழங்கக்குள்ள அந்த உடல் மீது தொழிற்படுகின்ற உராய்வு விசைக்கும் வழங்கப்பட்ட விசைக்குமான கிராஃப் எடுத்தமா இருந்தால், இது நாம் வழங்குகின்ற விசை என்ன? நாம் வழங்குகிற விசை தான் XH. அப்படி தானே? ஏன் நாம் வழங்குகிற விசை, நாம் இங்கே விசையை வழங்கத்தான் எது உருவாகும்? உராய்வு உருவாகும். அப்போ நீங்கள் அதையும் கன்சிடர் பண்ணுங்க. வழங்கப்படுகின்ற விசை XHல வரட்டும், குற்றியில் தொழிற்பட போகிற உராய்வு விசை YHல வரட்டும். இப்படி வரணும். ஸோ நீங்கள் வழங்குகிற விசையை அதிகரிக்க நீங்கள் தொழிற்படுற உராய்வு விசைக்கு என்ன நடக்கும்னு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும், ஒரு பொருளுக்கு நாம் விசையை வழங்கக்குள்ள இந்த விசையானது இந்த குற்றியின் மீதான நிலையல் எல்லை உராய்வு விசையை விட சிறியதாக இருந்தால் இந்த குற்றி என்ன செய்யாது? அசையாது. அதான் நம்ம வழங்குகிற விசை இந்த குற்றியின் மீது தொழிற்பட இயலுமான எல்லை உராய்வு விசை, அதை தான் இந்த கேள்வியில் சொல்லியிருக்கிறாங்க. FL எல்லை உராய்வு விசையை விட சிறியதாக இருக்கும் பட்சத்தில் அந்த குற்றி
அசையாது. எல்லை உராய்வு விசையை விட நாம் வழங்குகிற விசை பெரியதாக இருந்தால் குற்றி என்ன செய்யும்? அசையும். அப்படிதானே? அப்போ எல்லை உராய்வு விசை அதை விட சிறிதாக இருந்தால் குற்றி அசையாது, அதை விட பெருசாக இருந்தால் குற்றி அசையும். ரைட்? அப்போ பாருங்க, எஃப்எல்லுங்கிற எல்லை உராய்வு விசையோட பருமன் உதாரணத்துக்கு இந்த இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கொள்வோம். அப்போ நம்ம வழங்குகிற விசை, ரைட், நம்ம வழங்குகிற விசையை அதிகரிக்கக்குள்ள உராய்வு விசையும் ஃபஸ்ட்டுக்கு அதிகரிக்கும். ஏன்னா குற்றி அசையாது இல்லையா? எல்லாருக்குமே தெரியும், நேரடியாக கீறுறது. அப்போ நம்ம வழங்குகிற விசை அதிகரிக்க அதிகரிக்க உராய்வு விசை அதிகரிச்சுட்டு போகும். அது எப்படி இருக்கும்? நாம் வழங்குகிற விசையும் உராய்வு விசையும் சமனாக இருக்கும். ஏன்னா குற்றி அசையாமல் இருக்குதுண்டா வலப்பக்கமான விசை இடப்பக்கமான விசைக்கு சமன். இப்படி நம்ம வழங்குகிற விசை அதிகரிச்சுட்டே வரக்குள்ள உராய்வு விசையும் அதிகரித்து கொண்டு வரும். பாருங்க, இப்படியே நம்ம வழங்குகிற விசை அதிகரிச்சுட்டு வரக்குள்ள ஒரு டைமுக்கு நம்ம வழங்குகின்ற விசை எல்லை உராய்வு விசைக்கு என்ன செய்ய போகுது? சமனாக வரும். அது வரைக்கும் குற்றி என்ன செய்யலை? அசையல்ல, ஓய்வில் இருக்குது. இதுக்கு பிறகு நம்ம விசையை வழங்கக்குள்ள குற்றி அசைய ஆரம்பிக்கும். ரைட்? குற்றி அசைய ஆரம்பித்தால் இங்கே தொழிற்பெற உராய்வு என்ன வகை உராய்வாக மாறும்? இயக்கவியல் உராய்வாக மாறும். இதில் நிலையியல் எல்லை உராய்வை விட இயக்கவியல் உராய்வோட பருமன் எப்படிப்பட்டது? சிறியது. அப்போ பாருங்க, இயக்கவியல் உராய்வு விசையை அவங்க எஃப்டின்னு சொல்கிறாங்க. எல்லை உராய்வு விசையோட பருமனை விட பொதுவாக இயக்கவியல் உராய்வு விசை எப்படி இருக்கும்? சிறியதாக இருக்கும். அப்போ நம்ம இந்த குற்றிக்கு விசையை வழங்கி கொண்டு வரக்குள்ள நம்ம வழங்குகிற விசை எல்லை உராய்வு விசையை விட பெரிய பருமனாக இருக்கும்போது, ரைட், இந்த குற்றி இயங்க ஆரம்பிக்கும். குற்றி இயங்க ஆரம்பித்தால் தொடர்ந்து குற்றியில் தொழிற்பெற உராய்வு விசை யாராக தான் இருப்பார்? இயக்கவியல் உராய்வு விசையாகவே இருப்பார். இயக்கவியல் உராய்வு விசையோட பருமன் என்ன செய்யாது? ஒரு மேற்பரப்பில் மாறாமத்தான் அரிக்க போகுது. அப்போ பார்த்தீங்கன்னா இயக்கவியல் உராய்வு விசையோட பருமன் தொடர்ந்து நம்ம எவ்வளவு விசை அதிகரித்தாலும் இயக்கவியல் உராய்வு விசையோட பருமன் மாறாமல் இருக்குது. ரைட்? அடுத்த பார்ட் எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா? நேரடியாக தியரியோடு சம்மந்தப்பட்டது. மூணாவது பார்ட், எல்லை உராய்வு குணகம் மியூ எல்லிற்கும் இயக்க உராய்வு குணகம் மியூ டியிற்குமான கோவைகளை எழுதுக. அப்போ என்ன கேட்குறாங்க? மூணாவதா எல்லை உராய்வு குணகத்துக்கும் இயக்க உராய்வு குணகத்திற்குமான கோவைகள் எழுத சொல்கிறாங்க. நல்லா கவனிங்க. இதுக்கு முதல் தரப்பட்ட தரவுகளையும் நீங்கள் அவதானிக்கணும். எல்லை உராய்வு விசையை எஃப்எல் அப்படின்னு தந்திருக்கிறாங்க. அப்படிதான், எல்லை உராய்வு விசை என்ன? எஃப்எல்ன்னு தந்திருக்கிறாங்க என்றால் எல்லை உராய்வு விசைக்கான சமன்பாடு என்ன? எல்லை உராய்வு விசை சமன் எல்லை உராய்வு குணகம் அல்லது நிலையியல் உராய்வு குணகம். ரைட்? தர செவ்வன் மறுதாக்கம் எப்படி போடணும்? அப்போ எல்லை உராய்வு விசை சமன் எல்லை உராய்வு குணகம் அல்லது நிலையியல் உராய்வு குணகம் எல்லாமே ஒன்று தான். இன்று செவ்வன் மறுதாக்கம் எப்படி வரும்? ரைட்? அதே போல் இயக்க உராய்வு குணகத்தை எடுத்தீங்களா இருந்தால் இயக்கவியல் உராய்வு விசை என்னதுக்கு சமன்? இயக்கவியல் உராய்வு விசை இயக்கவியல் உராய்வு குணகம் இன்டு செவ்வன் மறுதாக்கத்திற்கு சமன். ரைட்? இதில் நீங்கள் பொதுவாக மியூ எல்லுக்கும் மியூ டிக்குமான கோவையை கேட்குறதால நீங்கள் பொதுவாக என்ன செய்ய பாருங்கன்னா மியூ எல்லை எழுவாய் மாற்றம் செய்து எழுதி விடுங்க. ஸோ எஃப் எல்லிங்கில் என்னென்று வரும்? ஆறுண்டு வரும். ரைட்? இந்த ஆறு என்னத்துக்கு சமனாக இருக்கும்? இந்த ஆறு என்னத்துக்கு சமனாக இருக்கும்? இது ஒரு கிடையான ஒரு குற்றி. இது கிடையாகத்தான் அசையுதுண்டால் இந்த குற்றிக்கு கீழ் நோக்கிய விசை மேல் நோக்கிய விசைக்கு சமனாக இருக்கும் இல்லையா? அப்போ இந்த ஆர் எம்ஜிக்கு சமம். அதே போல் இங்கே மியூ டி எடுத்தீங்களா இருந்தால் நீங்கள் எஃப் டிங்கில் ஆர் என்று எழுதலாம். ஆர் என்னத்துக்கு சமன்? எம்ஜிக்கு சமம். இப்படி எழுதலாம். இதான் மூணாவது பார்ட். விளங்குதா? அப்போ ஏ பார்ட் எடுத்தீங்களா இருந்தால் வெறுமனே உராய்வு விசைட தியரிகளை அப்படியே கேட்டு வச்சிருக்கிறாங்க. புதுசாக யோசிக்கிறதுக்கு எதுவுமே ஒன்றும் இல்லை. வளமையாக உராய்வு விசை என்னத்தை படிப்போமோ அதை என்ன செய்கிறாங்க? டிரெக்டாக கேட்டு வச்சிருக்கிறாங்க. ரைட்? இப்போ நாம் பி பார்ட்டுக்குள்ளே வருவோம். பி பார்ட், முட்சில்லு செலுத்துகை ஃப்ரண்ட் வீல் டிரைவ் மோட்டார் கார்களில் என்ஜின் அச்சாணிகளின் மூலம் முட்சில்லுகளுடன் இணைக்கப்பட்டு கார் செலுத்தப்படுகின்றது. ஒரு கிடை நேர் கரட்டு தார் வீதியில் செலுத்தப்படும் உருவில் காட்டப்பட்டுள்ள ஒரு முட்சில்லு செலுத்துகை மோட்டார் காரை கருதுக. முட்சில்லுகை செலுத்திய மோட்டார் காரை கருதுக.
டயர்களுக்கும் தார் வீதிக்கும் இடையிலான உராய்வு குணகங்கள் 0.8, வேறு விதமாக குறிப்பிடப்பட்டால் ஒழிய கீழே உள்ள பிரச்சனைகளை தீர்க்கையில் செலுத்தப்படும் மோட்டார் கார் மீது தாக்கும் எல்லை அல்லது இயக்க உராய்வு விசைகளை மாத்திரம் கருதுக. பெனியா, புதிதாக ஒரு விசையை அவங்க புதிய ஒரு விடயத்தை சொல்லாத பட்சத்தில் மோட்டார் காரில் தொழிற்படக்கூடிய விசைகளை யாரை கருதையாம்? எல்லை இயக்கவியல் உராய்வு விசைகளை மாத்திரம் கருத சொல்லி சொல்கிறாங்க. அதில் என்னத்தை மீன் பண்ணுறாங்கன்னா, வழித்தடை அப்படியான விடயங்களை நீங்கள் என்ன செய்ய தேவையில்லை, யோசித்து கொண்டிருக்க தேவையில்லை. ரைட். இப்போ நம்ம முதலாவது பாட்டுக்கு வருவோம். முதலாவது பாட், மோட்டார் கார் ஓர் கிடை நேர்கோட்டு வீதியில் ஆர்முடுகளுடன் செல்லும் சந்தர்ப்பம் உருவில் காட்டப்பட்டுள்ளது. A,B ஆகிய சில்லுகளை உமது விடைத்தாளில் பிரதி செய்து உராய்வு காரணமாக ஒரு முச்சில்லு A மீது உள்ள விசையை FA எனவும் பிச்சில்லு மீது உள்ள விசையை FB எனவும் குறிக்க, அதனுடன் ஆர்முடுகும் போது FA FB ஆகியவற்றின் பருமன்களையும் ஒப்பிடுக. ஸோ கவனிங்க, பியில் முதலாவது பார்ட், ஒரு கார் என்ஜின் முன் டயரோட கனெக்ட் ஆகி இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்படிதானே? முச்சில்லு செலுத்துகை மோட்டார் கார்னா மீனிங் என்ன? அந்த கார் என்ஜின் முன் டயரோட கனெக்ட் ஆகி இருக்குது. அப்போ என்ஜின் பவர் முன் டயருக்கு தான் வழங்கப்படும். இப்படிப்பட்ட ஒரு கார் இந்த திசையில் செல்லும் போது இந்த கார் டயர்களில் தொழிற்படுகின்ற உராய்வு விசைகளை ஏபின்னு எடுத்து, இது ஏ டயர், இது பி டயர், ஏபின்னு எடுத்து அந்த FA FBக்கான தொடர்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கவனிங்க, நம்ம எப்பயுமே என்ன சொல்கிறோம், ஒரு வாகனம் ரைட் எந்த திசையில் இயங்குதோ அந்த திசையில தான் அந்த வாகனத்திட என்ஜின் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய டயர் மீது உராய்வு விசை தொழிற்படும். எப்போ சிம்பிள் எப்படி சொல்கிறேன், ஒரு வாகனம் எந்த திசையில் இயங்குதோ அதே திசையில் யார் உராய்வு தொழிற்படும்? அந்த வாகனத்திட என்ஜின் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிற டயர் மீது உராய்வு விசை தொழிற்படும். இப்படி ஞாபகம் வச்சிருந்தாலே போதும். அதே நேரத்தில் என்ஜின் கனெக்ட் பண்ணப்படாத டயர் மீது உராய்வு விசை அது இயங்குகின்ற திசைக்கு எதிர் திசையில் தொழிற்படும். அப்படிதான் படிக்கிறோம் இல்லையா? ஞாபகம் அப்படி உண்டு. ஸோ என்ஜின் கனெக்ட் பண்ணப்பட்ட டயரில் தொழிற்படுற உராய்வு இயக்க திசையில் இருக்கும், கனெக்ட் பண்ணப்படாத டயர் உராய்வு அதுக்கு எதிர் திசையில் இருக்கும். இப்போ பாருங்க, இந்த வாகனம் வலப்பக்கமாக ஆர்முடுகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப FA FBக்கான தொடர்பு என்ன வரும்? வலப்பக்கம் ஆர்முடுகுது என்றால் வலப்பக்கமான விசை எப்படி இருக்கணும்? இடப்பக்கமான விசையை விட பெருசா இருக்கணும். வலப்பக்கம் ஆர்முடுகிறால் வலப்பக்கமான விசை இடப்பக்கமான விசையை விட பெருசா இருக்கும். அதாவது விளையுள் விசை வலப்பக்கம் இருக்குதுன்னு அர்த்தம். சரியானே? அப்ப அந்த கேள்வியை பொறுத்தவரையில் இவ்வளவுதான் இல்லையா? FA FB விட எப்படி வரும்? பெருசா வரும். ஏன்னா வலப்பக்கம் ஆர்முடுகுது. ரைட். ஒருவேளை மாறா வேகத்தோட போய் கொண்டிருந்தா, வழித்தடையெல்லாம் புறக்கணிக்க சொல்லிட்டோம், மாறா வேகத்தோட போனா இந்த ரெண்டு உராய்வு விசை எப்படி இருக்குன்னு அர்த்தம்? சமனா இருந்து கொண்டிருக்குதுன்னு அர்த்தம். சரியானே? ரைட். இப்போ அடுத்த விடயத்துக்கு வருவோம். ரெண்டாவது பார்ட், சாரதியுடன் முச்சில்லு செலுத்துகை மோட்டார் காரின் திணிவு 1200 கிலோகிராம் எனவும் அது 4 சில்லுகளின் மீது சமமாக பகிர்ந்து கொள்ளப்படுகின்றது எனவும் கருதுக. இந்நிலைமையில் தாக்கும் உராய்வு குணகத்தை சரியாக இனங்கண்டு கிடை நேர்த்தார் வீதியில் மோட்டார் காரின் உயர்ந்தபட்ச தொடக்க செலுத்துகை விசையை கணிக்க. ஓகே, கவனிங்க என்ன சொல்றாங்க. இந்த கார் அதுக்குள்ள இருக்கிற ஆள் அவங்களோட மொத்த திணிவு எவ்வளவாம்? 1200 கிலோகிராம். அப்ப நிறை என்ன? 12000 நியூட்டன் இல்லையா? அப்ப மொத்தமா இவங்களோட வெயிட் வந்துட்டு 12000 நியூட்டன். இந்த நேரத்தில் இந்த 4 டயர்கள், 4 டயர் தானே ரைட், 4 டயர்கள் மீதும் செவ்வன் மருதாக்கம் எப்படி இருக்கலாம்?
சமனாக பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்கிறாங்க. சம அளவில் என்ன செய்யப்படுவது, பகிர்ந்தளிக்கப்படுவதுன்னு சொல்கிறாங்க. அப்போ 4 டயர்களுக்கும் இதில் நிறை சமனாக பங்கு கொள்வதென்றால் செவ்வன் மருதாக்க 4 டயருக்கு எப்படி இருக்க போகுது, சமனாக இருக்கும். இப்போ பொதுவாக நம்ம சும்மா இப்படி நிற்கிறோம்னு வச்சுக்கோ, நான் சரியாக பேலன்ஸாக இப்படி நின்றுனா இருந்தால், இப்படி நின்றுனா இருந்தால் இந்த 2 காலுக்கும் செவ்வன் மருதாக்க எப்படி இருக்கும், சமனாக இருக்கும். எப்படி நின்றா இப்போ இந்த காலுக்கு செவ்வன் மருதாக்கம் கூடி இதுக்கு என்ன செய்யும், குறையும். சரியான. அப்போ ஆனால் உண்மையாக வந்துட்டு ஒரு வாகனத்தின டயரில் 4 டயருக்கும் செவ்வன் மருதாக்கம் உண்மையாக எப்படி இருக்காது, சமனாக இருக்காது. பெரும்பாலும் எந்த டயருக்கு செவ்வன் மருதாக்கம் கூடன்னு சொல்லுவாங்க, முன் டயரா பின் டயரா, எந்த டயர்? சாதாரணமாக இப்போ இப்படி ஒரு வாகனம் இருக்குதுண்டா பெரும்பாலும் இந்த வாகனத்தில் 4 டயரில் எந்த பகுதி டயருக்கு செவ்வன் மருதாக்கம் பெருசாக இருக்கும், எந்த டயருக்கு? முன் டயருக்கு. ஏன்னா முன் டயரில் தான் என்ஜின் பார்ட் இருக்குது பெரும்பாலும். அதுக்காக பெரிய ஒரு பாடத்தை தூக்கி நாங்கள் பின்னுக்கு வச்சுட்டோமே என்று சும்மா சாதாரணமாக நார்மலாக சொல்கிறோம். அதனால தான் பொதுவாக பார்த்தீங்கன்னா வாகனத்தில் டயரை மாற்றக்குள்ள என்ன செய்வா தெரியுமா, வாகனத்துக்கு டயர் தேஞ்சிட்டுண்டா புது டயரை போடணும். புது டயர் எங்கே போடுறேன், முன் டயரை தான் மாற்றுவாங்க. நீங்கள் 2 டயரை எடுக்கிறீங்க, புதுசாக எடுக்க போகிறீங்கண்டா இப்போ 4 டயரில் உதாரணத்துக்கு சொல்லுவோமே, பின் டயர் நெல்லா தேஞ்சிட்டு, அப்போ 2 டயரை மாற்ற போகிறீங்க சரியா, பின் டயர் தான் நெல்லா தேஞ்சிருக்குது. அப்போ நாம் என்ன யோசிப்போம், பின் டயரை கலட்டி போட்டு அந்த புது டயரை தூக்கி பின்னுக்கு போடணும்னு யோசிப்போம். ஆனால் நீங்கள் டயர் கடைக்கு போனீங்கன்னா என்ன செய்வாங்க, பின் டயரை கலட்டி போட்டு முன் டயரை கலட்டி பின் டயருக்கு போட்டு முன் டயருக்கு புது டயரை போடுவோம். விளங்குதா? பேசிக்கலி டயர் ஒர்க் பண்ணுறாங்களுக்கு என்ன தெரியும், செவ்வன் மருதாக்கு எங்கே கூட குறைன்னு தெரியும். ரைட். அடுத்து இந்த டயருக்கு வந்துட்டு ஏன் அவ்வளோ ப்ரையாரிட்டி கொடுக்குறேன்னா, ஒன்று செவ்வன் மருதாக்கம் இந்த ஏரியாவில் கூட இருக்கும். அடுத்தது இதுதான் வந்துட்டு என்ன செய்யுது, அந்த ஸ்டெரிங்கை வந்துட்டு பேலன்ஸ் பண்ணுறது. வாகனத்தை வெட்டக்குள்ளே எந்த டயரை நம்ம திருப்புறோம், முன் டயரை. முன் டயர் வெடிச்சிட்டுன்னா ஒரு வாகனம் ஓடிட்டு இருக்குது, டயர் வெடிச்சாலே ஆபத்து. அதில் முன் டயர் வெடிச்சா என்ன செய்யும், ஒரு பக்கம் வெடிச்சுக்குன்னா அந்த ஸ்டெரிங் அப்படி திருப்பி விட்டுரும். ஸோ முன் டயர் வெடிக்கிறது வளமையை விட பின் டயர் வெடிக்கிறதை விட ஆபத்தானது வாகனத்துக்கு. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணித்தான் முன் டயர் எப்படி எடுக்கிறாங்க, முன் டயரை புது டயரை வச்சு கொடுறது பார்க்குறாங்க. ரைட். எனிவே இப்போ கவனிங்க, இந்த 2 எல்லா டயர்லையும் தொழிற்பெற செவ்வன் மருதாக்கம் சமன். அப்போ செவ்வன் மருதாக்கம் எவ்வளோ ஒன்று கண்டுபிடிக்கலாமா இல்லையா? முதலாவது பார்ட் இதில் செவ்வன் மருதாக்கம் என்னன்னு கண்டுபிடிப்போம். என்ன வரும், 4 டயர்லையும் R என்று செவ்வன் மருதாக்கம் இருக்குதுன்றால் 4R தான் என்னதுக்கு சமன், 12,000க்கு சமன். அப்போ R என்ன வரும், 3000 நியூட்டன் வரும். அப்படிதானே? அதாவது கீழ் நோக்கிய விசை மேல் நோக்கிய விசைக்கு சமன். அப்போ 4 டயர்களால் வழங்கப்படுற மேல் நோக்கிய விசை கீழ் நோக்கிய விசைக்கு சமன்னால் R 3000 நியூட்டன் வரும். சரியானே? இப்போ செவ்வன் மருதாக்கத்தை நம்ம கண்டுட்டோம். அடுத்த ஸ்டெப் என்ன கேட்குறாங்க, இந்நிலைமையில் தாக்கும் உராய்வு குணகத்தை சரியாக இனங்கண்டு கிடை நேர் தார் வீதியில் மோட்டார் காரின் உயர்ந்தபட்ச தொடக்க செலுத்துகை விசை என்ன? சொல்லுங்க ஆபம். இங்கே இந்த டயர் இந்த வாகனம் இயங்கி கொண்டிருக்குதுன்றால் ரைட், இந்த வாகனத்தின் டயரில் தொழிற்படுகின்ற உராய்வு விசை என்ன வகை உராய்வாக இருக்கும்? வாகனத்தின் டயரில் தொழிற்படுகின்ற இந்த உராய்வு விசைகள் அது FA இருக்கலாம், FB இருக்கலாம். இது இயக்கவியல் உராய்வா நிலையியல் உராய்வா? என்ன உராய்வு? உராய்வு என்ன உராய்வு? ஒரு டயர், ஒரு வாகனத்தின் டயர் இயக்கம் என்ன வகை இயக்கம்? உருளுகின்ற இயக்கம் இல்லையா? ஒரு வாகனத்தின் டயர் இயக்கம் என்ன இயக்கம்னா உருளுகின்ற இயக்கம். இப்போ இந்த வாகனத்தின் டயர் இயக்கம் உருளுகின்ற இயக்கம். அதுவும் எப்படிப்பட்ட உருளுகின்ற இயக்கம்? பூரண உருளுகின்ற இயக்கம். டயர் எப்படி போகும்? அழகா அப்படியே நல்லா உருண்டு போகும், நல்லா பார்த்துருப்பீங்க. இப்படி தான் போகும். இப்படி போகுமா? இல்லை. அல்ல இப்படி போகுமா?
கூட சுற்றிக்கிட்டு சாட போகும் அப்படியா? இல்லை. அது எவ்வளவுக்கு உருளுதோ அதே அளவுக்கு தான் அசைஞ்சு போகும். அது சுழல்ற அளவுக்கு தான் அசைஞ்சு போகும். அப்போ வாகனத்தின் டயர்களோட பொதுவான இயக்கம் பூரண உருளுகின்ற இயக்கம். பூரண உருளுகின்ற இயக்கம் என்றால் உங்களுக்கு தெரியும், பூரண உருளுகின்ற இயக்கத்தில் ஒரு டயர் எந்த புள்ளி பற்றி சுழற்சி அடையும்? பூரண உருளுகின்ற இயக்கமாக இருந்தால் அது தரையை தொட்டு கொண்டிருக்கக்கூடிய புள்ளி பற்றி தான் சுழற்சி அடையும். தரையை தொட்டு கொண்டிருக்கிற புள்ளி பற்றி சுழற்சி அடையுதுன்றால் தெரிஞ்ச நல்லா இருக்கும் இல்லையா? ரைட். தரையை தொட்டு கொண்டிருக்கிற புள்ளி பற்றி சுழற்சி அடையுதுன்றால் அந்த புள்ளியில வேகம் என்ன? பூச்சி. அப்ப இந்த டயர் இந்த தரை சார்பா இந்த புள்ளியில வேகம் என்ன? பூச்சியம். இரு மேற்பரப்புகளுக்கு இடையில அந்த கணத்துல சார்பு இயக்கம் இல்லைன்றால் அங்க தொழிற்படுற உராய்வு என்ன வகை? நிலையியல். இரு மேற்பரப்புகளுக்கு இடையில சார்பு இயக்கம் இருந்தால் தொழிற்படுற உராய்வு என்ன? இயக்கவியல். இப்ப சொல்லுங்க, இங்க தொழிற்படுற உராய்வு என்ன வகை? நிலையியல் உராய்வு விசை. விளங்குதா? சரியானே? டவுட் இருக்கும்? இப்ப பாருங்க, அப்ப அதை ஒரு கேள்வியா கேட்டு வச்சிருக்காங்க இல்லையா? தாக்கும் உராய்வு குணகத்தை சரியாக இனங்கண்டு. அப்ப என்ன உராய்வு குணகம்? நிலையியல் உராய்வு குணகம், நிலையியல் உராய்வு விசை. ஏன்னா இந்த இடத்துல வேகம் பூச்சியம், சார்பு இயக்கம் இல்லை. மோட்டார் காரின் உயர்ந்தபட்ச தொடக்க செலுத்துகை விசையை கணிக்க. ஸோ கவனிங்க, இந்த மோட்டார் கார் இயங்குறதுக்குரிய செலுத்துகை விசையை வழங்குறது யாரு? முன் டயர்கள் இல்லையா? இந்த முன் டயர்கள் சுத்திரத்தால தான என்ன செய்ய ஆரம்பிக்குது? இந்த கார் இயங்க ஆரம்பிக்குது. ஒரு சைக்கிள் எடுங்க, சைக்கிள்ட இயங்குறதுக்கு காரணமான டயர் இது முன் டயரா பின் டயரா? பின் டயர் இல்லையா? ரைட். பின் டயர் சுத்த போனதால தான் சைக்கிள் இயங்க ஆரம்பிக்குது. அப்ப அங்க செலுத்துகைக்கு காரணம் பின் டயர், இங்க செலுத்துகைக்கு காரணம் எந்த டயர்? முன் டயர். முன் டயரோட என்ஜின் கனெக்ட் ஆகி இருக்கிறதால இந்த என்ஜின் இந்த டயரை சுத்த முற்படுறதால தான், சுழற்றுவதனால தான் இதுக்கு இந்த ஒரு விசை கிடைக்குது. இப்படி ஒரு விசை கிடைக்கிறதால தான் இந்த வாகனம் என்ன செய்யுது? இந்த பக்கமா அசையுதுன்னு சொல்றோம். அப்ப அந்த அடிப்படையில் இந்த முச்செலுத்துகைக்கு காரணமான விசையை வழங்க போறது அந்த இரண்டு முன் டயர்களும். இப்ப பாருங்க, இரண்டு முன் டயர்களையும் தொழிற்படுகின்ற உராய்வு விசை, இந்த விசை தான் அது இயங்குறதுக்கு காரணமான விசை. ஆக உராய்வு விசைக்கான சமன்பாடு தெரியும், F(μr). அதுவும் என்ன வகை உராய்வு? நிலையியல் உராய்வுன்னு கண்டுட்டோம். அப்ப நிலையியல் உராய்வு அல்ல எல்லை உராய்வு குணகம் செவ்வன் மறுதாக்கம். இப்படி வருமா இல்லையா? இப்ப பாருங்க, இந்த உராய்வு விசை, இந்த உராய்வு விசையிட பருமன் என்னங்கிறது கேள்வி. உராய்வு குணகம் என்ன? எல்லை உராய்வு குணகம் எவ்வளவா? 0.8. நாம தான் கண்டுட்டோமே, ஒரு டயர்ல செவ்வன் மறுதாக்கம் எவ்வளவு? 3000. அப்ப நிலையியல் உராய்வு குணகத்தை செவ்வன் மறுதாக்கம் 3000ஆல பெருக்குவோம். பெருக்கினா என்ன வரும்? 24. அப்ப 2400. இது ஒரு டயர்ல தொழிற்படுகின்ற உராய்வு விசை. ரைட். இந்த உராய்வால தான் இந்த வாகனம் இயங்க போகுது. அப்ப செலுத்துகை விசையே இந்த விசை தான். அப்ப இதே மாதிரி எத்தனை டயர்? 2 டயர் இருக்குது சரியா? இதே மாதிரி என்ன 2 டயர்கள் இருக்குது. அந்த 2 டயர்களோட விசையால தான் இந்த வாகனமே இயங்க போகுது. அப்ப முட்செலுத்துகை விசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னால், முட்செலுத்துகைக்கு காரணமான விசை 2 தர 2400, 4800 நியூட்டன். கூட இங்கால பக்கம் உராய்வு விசை தொழிற்படும். அதில் அவங்க கேட்டது, அவங்க என்ன சொல்றாங்க? அந்த வாகனங்களை இயங்க செய்வதற்கு தொடக்க செலுத்துகை விசை, இயங்க ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான விசை சரியானே? அப்ப அது காரணமானது அந்த முன் சில்லுகள் 2 தான். அது சுத்த ஆரம்பிக்கக்குள்ளதான் அடுத்த கட்ட யார் இயங்க ஆரம்பிப்பா? இந்த டயர் இயங்க ஆரம்பிக்கும் சரியானே? சுழல ஆரம்பிக்கும். கவனமா இருக்கணும். அடுத்து இந்த உருளுகின்ற மேற்பரப்புல இந்த இடத்துல வேகம் பூஜ்ஜியம்ங்கிறதால தான் இங்க தொழிற்படுற நிலையியல் உராய்வு விசைங்கிறதால தான் இந்த உருளுகின்ற இயக்கத்துல சக்தி என்ன செய்யாதுன்னு சொல்றேன்? விரயமாகாதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அடுத்து 3வது,
மோட்டார் கார் கிடை நேர் வீதியில் 72 km/h சீரான வேகத்துடன் செல்லும் போது இயக்கத்திற்கு எதிராக உள்ள மொத்த தடை 520 நியூட்டன் ஆகும். அவ்வேகத்தில் மோட்டார் காரின் வலுவை காண்க. பாருங்க, ஒரு மோட்டார் கார் 72 km/h வேகத்தில் போய் கொண்டிருக்குதாம். இயக்கத்துக்கு எதிரான மொத்த தடை 520 என்றால் அவ்வேகத்தில் மோட்டார் கார வலி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ முதலாவது மாறா வேகத்தில் போய் கொண்டிருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படித்தானே? மாறா வேகத்தில் போய் கொண்டிருக்குது. மாறா வேகத்தில் போய் கொண்டிருக்கக்குள்ள நம்ம வலுவை கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்பிளான வழி இருக்குது. என்ன வழி? விசைய வேகத்தால் பெருக்கிறது. இதுதான் வலுவை காண்றதுக்கான இலகுவான வழி. இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த மோட்டார் காருக்கு மொத்த தடை விசை 520 என்றால், மொத்தமாக தடை, அது உராய்வாக இருக்கலாம், வழித்தடையாக இருக்கலாம், எல்லாம் மொத்தமாக தடை விசை 520 என்றால் இந்த மோட்டார் காருக்குரிய வழி என்னன்னு கேட்குறாங்கண்டா, யோசித்து பாருங்க. கார் மீது தொழிற்படுகின்ற தடை விசை மொத்தமாக 520 இருந்தால் காரை இயங்குறதுக்கு வழங்க வேண்டிய விசை எவ்வளோ இருக்கணும்? மாறா வேகத்தில் போகுதுன்னா தடை விசை 520, மாறா வேகத்தில் போகணும்னா வழங்கப்படுற விசை மொத்தமாக எவ்வளவு? 520 இருக்கணும். அப்போ வழங்கப்படுகின்ற விசை, இயக்கத்துக்காக வழங்கப்படுகின்ற விசை எவ்வளவு? 520. வேகம் இதில் பார்த்தீங்களா இருந்தால் நம்மளோட மெஷர்மெண்ட்டை கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா? km/h தந்து இந்த கேள்வியை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும், 72 km/h என்றால் இதை மீட்டர்/செகண்டுக்கு மாத்திரம்னா என்ன வரும்? சின்ன வயசுலேருந்தே படிக்கிற ஒரு விடயம். 36 km/hங்கிறது 10 மீட்டர்/செகண்ட். அப்போ 72 km/h எவ்வளோ இருக்கும்? 20 மீட்டர்/செகண்ட். அப்போ வேகம் வார இடத்துல நீங்கள் என்னென்னு போடுங்க? 20 போடுங்க. சர்வதேச அலகுக்கு மாற்றி தான் போடுங்க. இப்போ சொல்லுங்க, விட என்ன வரும்? 10,400 வாட்டு. வாட்டு நியூட்டன் அடிச்சுடுறல, ரைட்? 10,400 வாட். அடுத்தது 4வது பார்ட். பின்னர் மோட்டார் கார் கிடையுடன், யாருக்கு எதுவும் டவுட் இருக்குதா? மோட்டார் கார் கிடையுடன் 12 பாகை சாய்வுள்ள ஒரு ஏற்றம் இருக்கும் ஒரு வீதியில் B3 உள்ள அதே வலுவுடன் ஏறுகின்றது. இயக்கத்திற்கு எதிரே உள்ள மொத்த தடை 200 நியூட்டன் எனின் கார் ஏறும் போது உயர்ந்தபட்ச வேகத்தை காண்க. ரைட்?
ஓகே பாருங்க, இப்போ 12 பாகை சாய்வுல சாய்தள மேற்பரப்புல இந்த கார் வந்துக்கிட்டு மாறா வேகத்தில் ஏறிக்கொண்டு இருக்குதா. இந்த நேரத்தில் தடை விசை இந்த காருக்கு 200 நியூட்டன் என்று சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இது 12 பாகை சாய்வில் இருக்குதுன்றால் இதில் நிறை 12,000 நியூட்டனாக இருக்குதுன்றால் சாய்தளத்தின் வழியே தொழிற்படுற விசை எவ்வளவா இருக்கும்? எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாமே மெக்கானிக்ஸில் நீங்கள் நினைஞ்சிருக்கணும், பரிச்சயமாக இருக்க வேண்டிய ஒரு விடயம். அதாவது எம் திணிவுடைய ஒரு குற்றி இருக்குதுன்றால் அதில் நிறை எம்ஜி, அதில் சாய்தளத்தின் வழியே தொழிற்படுற விசை என்னென்னு கேட்டால் இந்த கோணம் தீட்டாவாக இருந்தால் எம்ஜி சைன் தீட்டான்னு எழுத தெரியணும். அப்போ இது கிடையோடு அமைக்கிற கோணமாக இருக்கணுமா, அதை மறந்துடக்கூடாது. இது தீட்டாண்டால் இது 12,000 தான் எம்ஜிண்டா, சாய்தளத்தின் வழியே தொழிற்படுற விசை 12,000 சைன் தீட்டா. அப்போ இந்த காருக்கு கீழ் நோக்கி சாய்தளத்தின் வழியே கீழ் நோக்கி தொழிற்படுற விசைகள் தடை விசை 200, நிறையினது பிரித்த கூறு 12,000 சைன் தீட்டா. ஸோ இந்த கார் மாறா வேகத்தில் இயங்கணும்டால் இந்த விசைக்கு சமனும் எதிருமான ஒரு விசை என்ன செய்யப்படணும், வழங்கப்படணும். அப்போ பாருங்க, இந்த கேள்வியில் என்ன சொல்றாங்கன்றால் கார் ஏற்கனவே குறிப்பிட்ட அதே வலுவோடு தான் இயங்குது. அப்போ வலு சமன் விசை தர வேகத்தின் படி இப்பையும் வலு என்னதான் 10,400 தான். தடை விசை மொத்தமாக சாய்தளத்தின் வழியை கீழ் நோக்கிய விசை எவ்வளவு 200 + 1200 சைன் தீட்டாண்டால் இதுக்கு சமனும் எதிருமான ஒரு விசை என்ன செய்யப்படுவது, வழங்கப்படுவது. அப்போ அந்த விசை என்ன, இதே பருமனாகத்தான் இருக்கு. அதே டைமில் கார்ற வேகத்தை நாம் v என்று எடுக்கிறோம். அப்போ இந்த விசைக்கு சமனும் எதிருமான விசை தர கார்ற வேகம். இதில் சைன் தீட்டா என்னன்னு கேள்வியில் தந்திருக்கிறாங்க, எவ்வளவா 0.2. அப்போ சைன் தீட்டா வார இடத்துல இந்த இருக்குது, நான் 0.2 போடுறேன். அப்போ பாருங்கள் 10,400 சமன் இவ்வளவையும் பெருக்கினீங்களா கூட்டினீங்களா இருந்தால் 2,600 v என்று வரும். ஸோ இதில் இருந்து v சமன் என்ன 4 மீட்டர்/செகண்ட். வந்து எல்லாருக்கும் அப்போ இந்த கார் என்ன வேகத்தோடு இயங்கி கொண்டு இருக்குது 4 மீட்டர்/செகண்ட். எல்லாம் பாருங்க, இதே மாதிரி ஒரு கேள்வி தானே 2023ஆம் ஆண்டில் ஒரு எம்சிக்கு கேள்வியாக வந்திருக்குது. 2023 எம்சிக்கு வந்தே இல்லையா? சரியா? அடுத்தது 5ஆவதுல முதலாவது பார்ட். 5ஆவதுல முதலாவது பார்ட். மோட்டார் கார் மறுபடியும் கிடை நேர் வீதியில் 72 km/h சீரான வேகத்தில் செல்லும் போது சாரதி வீதியில் முன்னால் 35 மீட்டர் தூரத்தில் ஒரு தடை இருப்பதை சடுதியாக கண்டார். அவர் கனப்பொழுதில் தடுப்புகளை பிரயோகித்த போது 4 சில்லுகளும் பூட்டப்பட்டு டயர்கள் உருளாமல் நழுவத் தொடங்குகின்றன. இந்நிலைமையில் தாக்கும் உராய்வு குணகத்தை சரியாக இனங்கண்டு உரிய காரணங்களையும் கணிப்பையும் தந்து மோட்டார் கார் தடையுடன் மோதுமா மோதாதா என குறிப்பிடுக. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையில் நேர்கோட்டு இயக்கத்தை கனெக்ட் பண்ணுற ஒரு கேள்வி. நேர்கோட்டு இயக்க சமன்பாடுகளை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கேள்வி. பாருங்க, ஒரு தடுப்பொண்டு இருக்குதாம். ஒரு கார் 72 km/h அப்படின்னா ஏற்கனவே பார்த்துட்டோம் 20 மீட்டர்/செகண்ட்ல வந்து கொண்டிருக்குது. 35 மீட்டரில் தடுப்பை காணுதாம். கண்ட உடனே பிரேக் அடிக்கிறார். ரைட்? ஸோ இவர் பிரேக் அடிக்கக்குள்ள, இந்த கார் பிரேக் அடிக்கக்குள்ள இந்த தடுப்பில் போய் மோதுமா மோதாதா, இதுதான் கேள்வி. முதல் கேட்குறாங்க, இங்கே தொழிற்படுற உராய்வு என்ன வகை? என்ன வகை? இப்போ நாம் சொல்லலாம் இங்கே தொழிற்படுறது இயக்கவியல் உராய்வு. ஏன் நல்லா பாருங்க, இந்த மேற்பரப்பு இப்படி இருக்குது என்றால் டயர் இப்படி இருக்குது. இதுக்கு முதல் உதாரணத்தில் இந்த டயர் உருண்டுட்டு போனிக்கு. டயர் உருளுதுன்னா இந்த புள்ளியில் டயரை டயர் தரையை தொட்டு கொண்டிருக்கிற புள்ளியில் வேகம் என்ன
பூஜ்ஜியம். ஏன்னா இந்த புள்ளி பற்றி இப்படி சுழலுது. அப்போ இந்த புள்ளியில் வேகம் பூஜ்ஜியமாக இருந்திருக்கு. இப்போ டயர் என்ன செய்ய போகுது? வழுக்க போகுது. பிரேக் அடித்தோடனே டயர் அப்படியே வலிக்கிட்டு போகுது. அப்போ இந்த தரைக்கும் டயர் மேற்பரப்புக்கு இடையில் என்ன இருக்குது? சார்பு இயக்கம் இருக்குது. இதுக்கு முதல் சார்பு இயக்கம் இருக்கல்ல, அதனால நிலையியல் உராய்வு. இப்போ இது வலிக்கிட்டு போகுது. அப்போ இயக்கவியல் உராய்வு. சரியானே? பாருங்க, இங்க தொழிற்பர உராய்வு என்ன வகை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? இயக்கவியல் உராய்வுன்னு சொல்லியிருக்கலாம். அடுத்த விடயம் என்ன? இது மோதுமா இல்லையான்னு கேட்குறாங்க. ஸோ இது மோதுமா இல்லையான்னு கண்டுபிடிக்கணுமா இருந்தால் முதலாவது இதில் நம்ம அமர்முடுகளை கண்டுபிடிக்கணும் இல்லையா? இந்த டயரில் தொழிற்பர அமர்முடுகளை இந்த வாகனத்தில் அமர்முடுகளை கண்டுபிடிக்கணும். எப்படி நம்ம அமர்முடுகளை கண்டுபிடிக்கலாம்? இவர் பிரேக் அடித்த உடனே இந்த 4 டயர்கள் மீதும் உராய்வு விசை எப்படி தொழிற்படும்? எதிர் திசையில் தொழிற்படும். இப்போ இந்த டயருக்கு உராய்வு விசை முன்னோக்கி தொழிற்படுமா? இல்லை. பிரேக் அடித்தா 4 டயர்களும் சுழல்றதுக்கு எதிராக என்ன செய்யணும்? தடுக்கப்படுவது. அதனால் இந்த 4 டயரும் இந்த ரோட்டில் வந்துட்டு வழுக்க ஆரம்பிக்குது. அப்போ உராய்வெல்லாம் எதிர் திசையில் தான் தொழிற்படும். இது முதலாவது விடயம். ஸோ வாகனம் ஒன்று பிரேக் அடிக்குது, எல்லா என்ன தடை விசை உராய்வு விசை என்ன செய்யணும்? இயங்குகிற திசைக்கு எதிர் திசையிலான வரணும். அப்போ 4 டயரும் இயக்க திசைக்கு எதிர் திசையில் தொழிற்படும். ரைட்? ஸோ பாருங்க, வாகனத்தின் மீது முதலாவது நாம வாகனத்தில் தொழிற்படும் மொத்த உராய்வை கண்டுபிடிப்போம். மொத்த உராய்வு, வாகனத்தில் தொழிற்படும் மொத்த உராய்வு விசையை நாம் கண்டுபிடிப்போம். எல்லாம் பாருங்க, வாகனத்திட நிறை 12,000 நியூட்டன் என்றால் நாம் என்ன சொன்னோம்? 4 டயர்களுக்கும் அந்த செவ்வன் மருதாக்கம் என்ன செய்யும்? செவ்வன் மருதாக்கத்துக்கு 12,000 சமனா பிரிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னேன். இப்போதான் உங்களுக்கு தெரியுமே, 4 டயர்கள்லையுமே உராய்வு என்ன செய்ய போகுது? தொழிற்பட போகுது. அப்போ 4 டயர்களில் உராய்வு தொழிற்படுவதுன்னா நீங்கள் டிரெக்டாக உராய்வுக்கான F7 μRல் R வார் இடத்தை நீங்கள் என்னத்தை கொடுங்க? டிரெக்டாக 12,000 கொடுங்க. ஒவ்வொரு டயரை கால்குலேட் பண்ண தேவையில்லான 4 டயருக்கு சமந்தானே உராய்வு. அப்போ 4 டயர், ஒவ்வொரு டயர்லையும் 3000. அப்படிதான் கண்டுபிடிக்கும். இதில் 3000, இதில் 3000னா 4 டயருக்கு மொத்தமாக எவ்வளோ வரும்? 12,000. அப்போ செவ்வன் மருதாக்கம் மொத்தமாக 12,000. உராய்வு குணகம் என்னத்தை கொடுக்கணும்? என்ன உராய்வு குணகம்? எல்லாம் பாருங்க, இயக்கவியல் உராய்வு குணகம். அப்போ 0.5 விளங்குதா? இப்போ தொழிற்பட போகிறது இயக்கவியல், நிலையியல் இல்லை. அப்போ 0.5 தர 12,000. அப்போ உராய்வு விசை என்ன வரும்? 6,000 நியூட்டன் வரும். சரியா? இதே இது நீங்க ஒவ்வொரு டயருக்கு கண்டீங்கன்னா எத்தனை வந்துருக்கும்? 1,500. ஒவ்வொரு டயருக்கு நீங்க யோசித்து பார்த்துருந்தா 1,500 வந்திருக்கும். அப்ப இதுல 1,500, இதுல 1,500ன்னு சொல்லி, ஏன்னா செவ்வன் மருதாக்க ஒவ்வொன்றுக்கு 3000 தானே. அப்ப 1,500 சொல்லி 4 தடவை வந்திருக்கும். அப்ப 6,000 தான் வந்திருக்கும். இல்லைங்கதா? அப்போ நீங்கள் இந்த இடத்துல டயரை பிரித்து யோசிக்க தேவையில்லை, மொத்தமாக யோசித்தா போதும். இப்போ வளமையாக நம்ம மொத்தமாக தானே யோசிக்கிறேன் இல்லையா? எல்லாம் பாருங்கள், மெக்கானிக்ஸ் கேள்வியில் நம்ம பொதுவாக எப்படி யோசிக்கிறேன்? செவ்வன் மருதாக்கம். இப்போ ஒரு மனிதன் நிற்கிறான்டா, அவன் நிற 500 நியூட்டன்டா, நம்ம செவ்வன் மருதாக்கம் என்னென்னு போடுவோம்? 500 போடுவோம். நாம் எப்படி யோசிக்கிறோம்? இல்லை, இந்த காலில் எவ்வளோ செவ்வன் மருதாக்கம், இந்த காலில் எவ்வளோ செவ்வன் மருதாக்கம்னு யோசிக்க மாட்டோம். சரியானே? விளங்குதா? அப்போ இதே கேஸ் தான். மொத்தமாக வாகனத்துக்கு உராய்வு விசை எல்லாமே ஒரே திசையில் தொழிற்பட போகுதுன்றால் அப்போ மொத்தமாகவே நீங்கள் செவ்வன் மருதாக்கத்தை யோசிங்க, தனித்தனியாக உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரைட்? இப்போ உராய்வு விசை தெரியும், இதுதான் இயக்கத்துக்கு எதிராக தொழிற்படுற விசை. அப்போ வாகனத்தில் அமர்முடுகளை காணலாமா இல்லையா? உராய்வு விசை 6,000. அப்போ பாருங்க, F7 MA வாகனத்துக்கு இடப்பக்கமாக பாவிக்கிறோம். ரைட்? இப்போ உராய்வு விசை எவ்வளவு? 6,000. வலப்பக்கமாக பாவிப்போமே, அப்போ -6,000. திணிவு எவ்வளவு வாகனத்தில்? 1,200 தர A. அப்போ A சமன் என்ன வரும்? அமர்முடுகள் எவ்வளவு வரும்? திணிவு 1,200, உராய்வு விசை 6,000. அப்போ சுருக்கினீங்கண்டா 5 மீட்டர் செகண்ட் -2 வரும். அப்போ இந்த வாகனத்திட அமர்முடுகள் எவ்வளவு? 5. இப்போ இந்த வாகனத்திட அமர்முடுகள் 5 உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த வாகனம் இந்த இடத்தை மோதுமா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாமா இல்லையா? எப்படி கண்டுபிடிக்கிறேன்? இது மோதாம், இதில் இந்த வாகனம் இந்த அமர்முடுகளோட இயங்குதுண்டா எப்போ ஓய்வுக்கு வரும்னு கண்டுபிடிக்கிறேன். எப்படி?
வி வர்க்கம் சமன் யூ வர்க்கம் சக 2as பாவிங்க. ஆரம்ப வேகம் 20. இவர் ஓய்வுக்கு வாராருண்டா இறுதி வேகம் என்ன? 0. இடப்பெயர்ச்சி தெரியாண்டு எடுப்பம். இடப்பெயர்ச்சி தெரியா. ஆர்முடுகள் எவ்வளவு அல்லது அமர்முடுகள் எவ்வளவு? 5 தர எஸ். இப்படி வரும். இப்போ பாருங்க -10s இங்கே வந்தால் +10s தான். 20 வர்க்கம் 400. அப்போ எஸ் சமன் என்ன வரும்? 40 மீட்டர். அப்போ இந்த வாகனம் எப்போ ஓய்வுக்கு வரும்? இங்கேருந்து 40 மீட்டரில் ஓய்வுக்கு வரும். அப்போ என்ன நடக்குது? 35 மீட்டரில் தடுப்பு இருக்கிறான். அப்போ இந்த வாகனம் இந்த தடுப்பில் போய் மோதும். ஸோ இந்த கல்குலேஷன் எல்லாத்தையும் காட்டி நீங்கள் என்ன செய்யணும்? வாகனம் தடுப்பில் மோதும்ங்கிற காரணத்தை குறிப்பிட விடையே சொல்லணும். சரியானே? அதான் அங்கே கேள்வியில் கேட்டிருக்கா பாருங்க. உரிய காரணங்களையும் கணிப்பையும் தந்து. அப்போ அந்த கணிப்பு தான் இது அமர்முடுகளை கண்டுபிடிச்சது. ஃபர்ஸ்ட்டுக்கு உராய்வை காண்றோம். சரியா? அப்போ உராய்வு விசை மொத்தமாக 6000 இயக்கத்துக்கு எதிராக தொழிற்படும். அப்போ அந்த உராய்வால் வாகனம் அமர்முடுகுது. அப்போ அமர்முடுகளை காண்றோம். அந்த அமர்முடுகள்லேருந்து வாகனம் ஓய்வுக்கு வருவதுன்னா எவ்வளவு தூரம் ஓய்வுக்கு வரும்னு பார்க்குற 40. அப்போ 35 மீட்டரில் இணைஞ்சிருக்கும். ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். ரைட்? ஆனால் ஆக்சிடென்ட் வந்துட்டு பெரிய ஒரு பாதிப்பாக இருந்திருக்காது இல்லையா? ஏன்? எக்ஸ்ட்ராவாக 5 மீட்டர் போகிறதுக்கு இடையில தான் ஆக்சிடென்ட் நடக்க போகுதுண்டா அது மோதின ஸ்பீடு எப்படி இருக்கும்? சின்ன ஒரு ஸ்பீடாக தான் இருந்திருக்கு. அப்படிலாம் கேட்கலாம் இல்லையா? கேள்வியை இன்னும் 2 எஸ்ஐக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். 35 மீட்டரில் மோதுற வேகம், அதில் மோதிரத்துக்கு எவ்வளோ டைம் எடுக்குது, ஆக்சிடென்ட் நடந்த டைம் எவ்வளவு, அதில் ஏற்பட்ட விசை எவ்வளவு, அதில் அதுக்குள்ளே இருந்த மனிதன் மூளையில் பாதிப்பு ஏற்படணும்னா எவ்வளோ விசை தொழிற்படணும். எஸ்ஐ ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. இன்னொரு எஸ்ஐ விளங்குதா? கொண்டு போகலாம். யோசிக்கலாம் தானே? உந்தத்தை கனெக்ட் பண்ணி அடுத்த பாட்டை கொண்டு போகலாம். ரைட்? அவங்க கொண்டு போகல. ஏபிஎஸ்க்கு வந்துட்டாங்க. 2வது பார்ட். அதில் 2வது பார்ட் இது விளையிட்டா முதல் யாருக்குமே எதுவும் பிரச்சனை? எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் நாக்கள் தான் இல்லையா? எல்லாம் செஞ்சானு இருப்பீங்க. கவனிங்க, இந்த கேள்வியை இப்படி மட்டும்தான் செய்யணும் இல்லையா? நாம உராய்வை கண்டு அமர்முடுகளை கண்டு நேர்கோட்டு இயக்க சமன்பாடை வச்சு இந்த கேள்வியை செஞ்சோம். அப்படி இல்லாமல் உராய்வால் செய்யப்பட்ட வேலையையும் இயக்க சக்தி மாற்றத்தையும் தொடர்படுத்தி செஞ்சிருக்கலாம். அப்படிதானே? இப்போ உராய்வு விசை எவ்வளவுன்னு தெரியும் தானே? 6000. ஆரம்ப இயக்க சக்தி எவ்வளவுன்னு தெரியுமா இல்லையா? உங்களுக்கு ஒரு தியரி தெரியும். செய்யப்பட்ட வேலை இயக்க சக்தி மாற்றத்துக்கு எப்படிப்பட்டது? சமன். போன கிளாஸ்லையும் ஏதோ இப்படி ஒரு ஏதாச்சும் விஷயம் பேசினியா? எஸ். செய்யப்பட்ட வேலை விளையுலா செய்யப்பட்ட வேலை. அது உண்மையா என்ன? செய்யப்பட்ட வேலைன்னு சொல்றத விட விளையுலா செய்யப்பட்ட வேலை இயக்க சக்தி மாற்றத்துக்கு சமன். இப்போ பாருங்க, இங்க வேலை செய்யறதுக்கு காரணமான விசை யாரு? உராய்வு. ஸோ உராய்வு விசை தர விசையின் திசையில் பொருளை செஞ்ச தூரம், இதான் செய்யப்பட்ட வேலை இயக்க சக்தி மாற்றத்துக்கு சமன். உராய்வு விசை எவ்வளவு? 6000. ரைட்? அது உண்மையாக எதிர் திசை, அது மைனஸில் வரணும், அதை விடுவோமே. ரைட்? இயக்க சக்தி மாற்றத்தை மட்டும் யோசிப்போம். உராய்வு விசை 6000, பருமனை மட்டும் கண்டா போதும் தானே? 6000. இது எவ்வளவு தூரம் இயங்கி நிற்குன்னு தெரியாது. இயக்க சக்தி மாற்றம் ஆரம்பத்தில் இயக்க சக்தி எவ்வளவு வரும்? 12 m. டிரெக்டாக எழுதுறேன். m எவ்வளவு? டிரெக்டாக எழுதுறேன். m எவ்வளவு? 1200. v எவ்வளவு? 20. அப்போ 12 m v வர்க்கம். இது ஆரம்ப இயக்க சக்தி. இறுதி இயக்க சக்தி என்ன? ஓய்வுக்கு வருவதுன்னா இறுதி இயக்க சக்தி 0. அப்போ இயக்க சக்தி மாற்றம் உராய்வால் செய்யப்பட்ட வேலைக்கு சமன். சரியானே? நான் இங்கே மைனஸை ஏன் போடலைன்னு தெரியுமா? மைனஸ் இல்லாமல் போயிருக்கு. இப்போ உராய் விசை இந்த பக்கம் தானே இருக்குது. அப்போ இந்த திசைக்கு மாற்றினா இடப்பக்கம் தானே உராய் விசை தொழிற்பட போகுது. அப்போ அதை வலப்பக்கமாக மாற்றினா உண்மையாக மைனஸ் வரும். அந்த நேரத்தில் இயக்க சக்தி மாற்றத்துக்கு உண்மையாக நீங்கள் என்ன செய்யணும்? இறுதியாக இருக்கிற இயக்க சக்தியிலிருந்து ஆரம்பமாக இருக்கிற இயக்க சக்தியை கழிக்கணும். இறுதியாக இயக்க சக்தி என்ன இருக்குது? 0. ஆரம்ப இயக்க சக்தி தான் இந்த இருக்குது. அப்போ கழிக்கக்குள்ள இயக்க சக்திக்கு உண்மையாக என்ன வந்திருக்கும்? மைனஸ். ஸோ அந்த இந்த மைனஸ் இணைஞ்சிருக்கும், போயிருக்கும். ஸோ சில பேர் இந்த மைனஸ் ஆராய்ச்சியை பண்ணி கொண்டு இருப்பான் எஸ்ஐக்களில் போய்கிட்டு. அவனுக்கு வெளிப்படையாக விளங்குற ஒரு விஷயம்,
உராய்வால் செய்யப்பட்ட வேலை தான் இயக்க சக்தி மாற்றம்டா. சரியானே, நம்ம இந்த தூரத்தை தான் கண்டுபிடிக்க போறோம்னா நமக்கு மைனஸை பற்றி யோசிக்க தேவையில்லை தானே. அப்போ மைனஸ் ஆராய்ச்சி நம்ம பண்ண தேவையில்லை. ஏன்னா இந்த பக்கம் மைனஸ் வந்தால் இந்த பக்கமும் மைனஸ் வரும். ஏன்னா இறுதி இயக்க சக்தியிலிருந்து தான் ஆரம்பத்தை கழிக்கணும் மாற்றம் என்றால். அப்போ இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ், அப்போ கேன்சல் ஆகிருக்கும். ரைட், ஓகே. இப்போ பாருங்க, இதை நம்ம சுருக்கலாம். 2 12, அப்போ 6. இந்த 6ம் போயிடும். 20 வர்க்கம் 400, இங்கே ஒரு 0 சுருக்கினீங்கன்னா 40. டைரெக்டாக நாம் என்ன செய்யலாம், விடைக்கு வந்திருக்கலாம். செய்யப்பட்ட வேலை இயக்க சக்தி மாற்றத்துக்கு சமம். அப்போ இது இயக்க சக்தி ஓய்வுக்கு வரக்குள்ள இவர் அடைந்த இடப்பெயர்ச்சி எவ்வளவு? 40 மீட்டர். இயக்க சக்தி ஓய்வுக்கு வரக்குள்ள அடைஞ்ச இடப்பெயர்ச்சி 40 மீட்டர். விளங்குதா? அப்போ 40 மீட்டர்னா அவன் சொல்லலாம் 35 மீட்டரில் தடுப்பு இருக்கிறதால விபத்து நடந்திருக்கு. ரைட், அடுத்த பாட் ரெண்டாவது. தடுப்புகளை பிரயோகிக்கையில் டயர்கள் நழுவினால் மோட்டார் கார் கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு நேர்கோட்டில் அதிக தூரத்திற்கு செல்கின்றமையால் விபத்துக்கள் ஏற்படலாம். டயர்கள் உருளாமல் நழுவுவதை தவிர்ப்பதற்கு மோட்டார் கார்களில் பூட்டெதிர் தடுப்பு தொகுதி ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் பயன்படுத்தப்படுகின்றது. தடுப்பை பிரயோகிக்கையில் டயர்கள் நழுவத் தொடங்கும் போது ஏபிஎஸ் தன்னியக்கமாக தடுப்புகளை விடுவித்து டயர்கள் மறுபடியும் உருளுவதற்கு இடமளிக்கின்றது. இச்செயல் ஒரு செகண்டுக்கு பல தடவைகள் நடைபெறும். அதே வேளை இதன் விளைவாக உண்டாகும் பயன்படு உராய்வு குணகம் எல்லை உராய்வு குணகத்திற்கு கிட்டிய ஒரு பெருமானத்தை எடுக்கின்றது. மோட்டார் காரில் ஏபிஎஸ்ஐ பொருத்தும் போது பயன்படும் உராய்வு குணகம் 0.75 ஆகும். மேலே B5.1 குறிப்பிட்ட சந்தர்ப்பத்திற்கு ஏபிஎஸ் பொருத்தப்பட்ட மோட்டார் காரின் புதிய நிறுத்தும் தூரத்தை காண்க. ஸோ இதுக்கு முதல் பாட்டிலேயே நமக்கு ஒரு விஷயத்தை இது சொல்லிட்டு, முதல் பாட்டுக்குரிய விட ரெண்டாவது பாட்டு இருக்குது இல்லையா? என்ன அங்கே தொழிற்புற உராய்வு என்ன சம்பந்தமானது? இயக்கவியலுங்கிற ஒரு விடயத்தை இந்த பாட்டு சொல்லி இருக்குது. இந்த வசனத்திலும் நாம் கண்டுபிடிக்கலாம் அந்த விஷயத்தை. ரைட், இப்போ கவனிங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க? ஏபிஎஸ் பொருத்தப்பட்ட மோட்டார் காரின் புதிய நிறுத்தும் தூரத்தை காண்க. ஸோ முதலாக நம்ம இந்த ஏபிஎஸ் சிஸ்டத்தை விளங்கப்படுத்துறதுக்கு முதல் இந்த கேள்வியை செஞ்சு முடிப்போம். ரைட், இந்த கேள்வியோட பாட்டை முடிப்போம். என்னையா இப்போ உராய்வு குணம் எவ்வளோவா? இப்போ ஏபிஎஸ்ஸை பற்றி இவ்வளவு சொன்னாங்க. வாசித்தோடனே எக்ஸாம் ஹோலுக்குள்ள இருக்கிறோம், வாசிக்கிறோம், என்னடா சொல்கிறான். இப்போ இந்த ஆராய்ச்சிக்குள்ளே போக தேவையில்லை நீங்கள். ஏன்? ஏன்னா இந்த ஏபிஎஸ் சிஸ்டத்தை அந்த முழுமையாக உங்களால் விளங்கிக் கொள்வது, ஒரு வசனத்தை வச்சு கொண்டு விளங்கிக் கொள்வது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்னால் அதில் சொல்லப்பட்ட மெயினான விஷயங்களை மட்டும் நீங்கள் கேட்ச் பண்ணுங்க. இதை பொருத்தினத்தால் உராய்வு குணம் எவ்வளோ மாறுது? விளையுளான உராய்வு குணகம் எவ்வளவு? 0.75. அப்போ உராய்வு விசை எவ்வளவுன்னு கண்டுபிடிங்களேன். F7 μr. உராய்வு குணகம் விளையுலா எவ்வளவு? இப்போ 0.75. செவ்வன் மருதாக்கு எவ்வளவு? 6000. அப்போ உராய்வு விசை எவ்வளவு வரும்? 4500 இல்லையா? முக்கால் இல்லையா? 4500. ஸோ உராய்வு விசை 4500. விளங்குதா? செவ்வன் மருதாக்கம் 12000 இல்லையா? அழிச்சிட்டு உராய்வு போட்டு அப்போ 9000. சரியா? 9000 நியூட்டன். இப்போ இந்த வாகனத்தில் தொழிற்பெற உராய்வு விசை 9000 நியூட்டன். இப்போ உராய்வு விசை 9000 நியூட்டன்டா இந்த வாகனம் எவ்வளவு தூரத்தில் ஓய்வுக்கு வரும் கண்டுபிடிக்கலாமா இல்லையா? அதே வேலை செஞ்சு பார்ப்போம். உராய்வால் செய்யப்பட்ட வேலை என்னதுக்கு சமன்? இயக்க சக்தி மாற்றம். இப்போ உராய்வு விசை எவ்வளவு? 9000. அடைந்த இடப்பெயர்ச்சி தெரியாது, ஓய்வுக்கு வருவது. ஆரம்ப இயக்க சக்தி என்ன? ½ m எவ்வளவு? 1200. v வர்க்கம் v எவ்வளவு? 20. இது ஆரம்ப இயக்க சக்தி. இறுதி இயக்க சக்தி 0.
அப்போ உராய்வால் செய்யப்பட்ட விலை இயக்க சக்தி மாற்றத்துக்கு சமன். இப்போ நாம் சுருக்கலாம் 2 12 6 எப்படி வரும்? ஸோ 20 வர்க்கம் 400, அதில் இந்த பூச்சியத்தை வெட்டலாம். அப்போ 40, இங்கே 6, இங்கே 9. ஸோ சுருக்கினீங்க என்றால் எத்தனை வரும்? சுருக்க வேண்டியதான், சின்ன ஒரு விஷயம் தானே. 26 6.67 26.67 மீட்டர் கிட்ட வருதான். சரியா? ஓகே. ஸோ 26.67 மீட்டர் தான் இந்த வாகனம் அடைய போகிற இடப்பெயர்ச்சி, ஓய்வுக்கு வரும்போது அடைகிற இடப்பெயர்ச்சி. தடுப்பு எங்கே இருக்குது? 35 மீட்டர். அப்போ வாகனம் என்ன செய்யாது? தடுப்பில் மோதாது. அவ்வளோதானே. சரி கவனிங்க, இந்த ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் இது என்னத்தை மீன் பண்ணுது அப்படின்னா, இப்போ வாகனத்தில் டயர் சுற்றி கொண்டு இருக்குது. சரியா? அதாவது நம்ம பிரேக் அடிக்கலைன்னு வச்சுக்கொள்ளுங்க. பிரேக் அடிக்கலைன்றால் நம்ம நேரத்தோட உராய்வு செய்ய கிராஃப் பெற போகிறோம். பிரேக் அடிக்கலைன்றா இங்கே தொழிற்படுற உராய்வு என்ன வகை உராய்வாக இருக்கும்? என்ன வகை உராய்வு? நிலையியல் உராய்வாக இருக்க போகுது. அப்படி தானே? பிரேக் அடிக்கலைன்னா தொழிற்படுற உராய்வு என்ன? நிலையியல் உராய்வு. சரியானே? அப்போ பாருங்க, பிரேக்கை நாம் அடிக்கக்குள்ள அங்கே என்ன வகை உராய்வு அது மாறும்? பிரேக் அடித்த உடனே அது என்ன வகை உராய்வாக மாறும்? இயக்கவியல். ரைட்? அப்போ இயக்கவியலாக மாறும். அப்போ இயக்கவியலாக மாறக்குள்ள தான் சரியானே அங்கே உராய்வு விசை வந்துட்டு எல்லாமே 4 என்ன செய்ய போகுது? அது வழுக்க ஆரம்பிக்குது. 4 டயர்களை எதிர் திசையில் தொழிற்படும். இப்போ திருப்பி பிரேக் லூஸ் ஆகுது. பிரேக்கை விடுவோம். விட்டால் என்ன செய்யும்? மறுபடியும் நிலையியலுக்கு வரும். திருப்பி பிரேக் அமர்த்துவோம். அமர்த்தினா சும்மா பிரேக் அமர்த்தல, அந்த ஏபிஎஸ் சிஸ்டம் என்ன செய்யுது? அதை மாறி மாறி செய்யும். அப்போ பிரேக் அமர்த்தப்படுது. அமர்த்தப்பட்டா திருப்பி நிலையியல் இயக்கவியல். பிரேக் விடுபட்டா நிலையியல். இப்படி இந்த பிரேக் விடுறதும் அமர்த்துறதுமான ஒரு நிகழ்வு என்ன செய்ய போகுது? மாறி மாறி நடக்கும். இதனால இங்க உருவாகிற விளையுளான உராய்வு விசரிக்கும். இப்படி ஒரு நிகழ்வு மாறி மாறி நடந்தா நிலையியல் இயக்கவியல், நிலையியல் இயக்கவியல்னு மாறி மாறி நடக்க வைக்கும். யாரு? அந்த ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் அந்த வேலையை செய்யும். அப்ப இப்படியான ஒரு நிகழ்வு மாறி மாறி நடக்குதுன்னா இந்த டயர் மீது விளையுளா தொழிற்படுற உராய்வு விசை நிலையியல் உராய்வு விசையாகவும் இருக்காது, இயக்கவியல் உராய்வு விசையாகவும் இருக்காது. இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு அலரிக்கும். அந்த இடைப்பட்ட பருமனுக்குரிய உராய்வு குணகம், அதாவது இந்த நிகழ்வுட சராசரியான உராய்வு விசைக்குரிய உராய்வு குணகம் தான் இந்த கேள்வியில் எவ்வளவு? 0.75. அப்ப நீங்க பிரேக் அடிச்ச உடனே மொத்தமா டயர் அமர்த்தி பிடிச்சிட்டே இருக்காது. சரிதானே? இப்ப வரக்கூடிய ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் உள்ள வாகனங்கள் எடுத்தீங்கன்னா அது என்ன செய்யும்டா, நீங்க பிரேக் அமர்த்தி பிடிப்பீங்க, ஆனா அந்த டயரை அந்த பிரேக் சிஸ்டம் என்ன செய்யும்? அமர்த்தும் விடும், அமர்த்தும் விடும், அமர்த்தும் விடும், இப்படி செஞ்சுட்டே இருக்கு. விளங்குதா? விளையாட சொல்றேன். அதனால இந்த 2 வகையான உராய்வு பருமன்கள் மாறி மாறி கிடைக்கும். அப்ப விளையுளாக நமக்கு இயக்கவியலை விட பெரிய ஒரு உராய்வு கிடைக்க போகுது. அதோட அன்னளவான பருமன் உராய்வு குணகத்தில் அன்னளவான உராய்வு செய்கிற உராய்வு குணகத்தில் அன்னளவான பருமன் தான் எவ்வளவு? 0.75. அப்போ மொத்தமாக பிரேக் அடிக்கக்குள்ள அது அப்படியே வலிக்கிட்டு போகுது. ரைட்? ஏன்னா அது இயக்கவியல் அரிக்கிறதால, இயக்கவியல் உராய்வு குணகத்தில் பருமன் எப்படிப்பட்ட பருமன்? ஒரு சிறிய பருமனுங்கிறதால. அப்போ அதே நிகழ்வை நிலையியல் உராய்வு குணகத்தில் பருமனுக்கு கொண்டு வரதுக்கான ஒரு செட்டப் தான் இந்த ஏபிஎஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. சரியானே? ரைட்? ஸோ அப்போ ஏபிஎஸ் சிஸ்டம் உங்களுக்கு விலங்கல்லாட்டியும் பரவாயில்ல, குறைஞ்சது நீங்கள் என்ன செய்யலாம், அங்கே விளையுளாக சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை கெச் பண்ணி கொண்டு இந்த கேள்வியை செஞ்சு முடிச்சிருக்கலாம். ரைட். 6வது பார்ட். பின்னர் மோட்டார் கார் வளைவாரை 18 மீட்டரை உடைய ஒரு கிடை வட்ட வீதியில் பிரவேசிக்கின்றது. இங்கு உராய்வு குணகங்கள் மேலே பியில் உள்ள அதே பெருமானங்களை கொண்டிருப்பின் மோட்டார் கார் நழுவாமல் பாதுகாப்பாக செலுத்தப்படத்தக்க உயர்ந்தபட்ச வேகத்தை காண்க. ஸோ பாருங்க, இது நேரடியாக வட்ட இயக்கத்தில் படிப்பிக்கப்படுகின்ற ஒரு தியரி. அப்படிதானே? அதாவது ஒரு வாகனம்
உடுமாயிருக்கேனே ரைட். ஒரு வாகனம் அது பின்பகுதியை காட்டுறோம். வட்ட இயக்கம், ஒரு வட்ட இயக்கத்தை ஆற்றுது. ஆரையுடைய ஒரு வட்ட இயக்கத்தை ஆற்றுதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்படி இந்த வாகனம் வட்ட இயக்கத்தை ஆற்றக்குள்ள இந்த வாகன வட்ட இயக்கத்தை ஆற்றுவதற்கு தேவையான மைய நாட்ட விசையை வழங்குறது யார் அடிப்பாரு? கிடையான வீதியில் ஒரு வாகனம் வட்ட இயக்கத்தை ஆற்றுது. இதில் இந்த வாகனம் வட்ட இயக்கத்தை ஆற்றுவதற்கு தேவையான மைய நாட்ட விசையை வழங்குறது அந்த வாகனத்தின் டயர்கள் மீது தொழிற்படுகின்ற உராய்வு விசையாக இருக்கும். இது எல்லாருமே படிக்கிற ஒரு விடயம் ரைட். இப்போ வாகனத்தில் ஸ்டேரிங்கை நாம் திருப்பக்குள்ளே நடக்கும். அதில் இயக்கப்பாதை மாற முற்படுறதால அந்த உராய்வு விசை இவ்வாறு தொழிற்படும் சொல்கிறோம். அப்போ ஒரு வாகனம் வட்ட இயக்கத்தை ஆற்றுவதற்கு தேவையான மைய நாட்ட விசையை வழங்குறது யாரு? அந்த வாகனத்தின் டயர்கள் மீது தொழிற்படுகின்ற உராய்வு விசை. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு வாகனம் ஒரு 18 மீட்டர் ஆரையுடைய வட்டப்பாதையில் ரைட் நழுவாமல் பாதுகாப்பாக செல்லுவதற்கு அது கொண்டிருக்கக்கூடிய மேக்சிமம் வேகம் என்ன? இதான் கேள்வி. ஸோ பாருங்க, உராய்வு விசைதான் மைய நாட்ட விசையாக தொழிற்படும். ஸோ மைய நாட்ட விசைக்கு என்ன சமன்பாடு? வேகத்தோட தொடர்புடைய சமன்பாடு mv வர்க்கத்தின் ஆர். ஸோ மைய நாட்ட விசையாக உராய்வு விசை தொழிற்படும். சரியா? இப்போ இந்த வேகம் மேக்சிமமாக இருக்கணும், வலுக்காமல் இருக்கத்தக்கதான மேக்சிமம் வேகத்தை கேட்குறாங்க. ஸோ வேகம் மேக்சிமமாக இருக்கணும்னால் இதன் மீது தொழிற்படுகின்ற உராய்வு விசையும் எவ்வாறு இருக்கணும்? மேக்சிமமாக இருக்கணும். ஸோ வேகம் மேக்சிமமாக இருக்கணும்னா உராய்வு விசையும் மேக்சிமமாக இருக்கணும். இப்போ சொல்லுங்க, இந்த வாகனத்தின் டயர்கள் மீது தொழிற்படக்கூடிய மேக்சிமம் உராய்வு விசைக்கு என்ன சமன்பாடு? ஒரு டயர் ஒரு உராய்வு விசையோட மேக்சிமம் பருமன் உங்களுக்கு தெரியும். வாகனம் ஓடிக்கொண்டிருக்குதுண்டா, பிரேக் அடிக்கல, சாதாரணமாக இயங்கி கொண்டிருக்குதுன்னா உராய்வு விசை என்ன வகை உராய்வு? நிலையியல் உராய்வுன்னு படிச்சிருக்கிறோம். நிலையியல் உராய்வோட மேக்சிமம் பருமனுக்கு பேர் தான் என்ன? எல்லை உராய்வு. அப்போ இந்த உராய்வு விசை நிலையியல் உராய்வு விசையோட மேக்சிமம் பருமனை குறிக்குது. ஆக இந்த மேக்சிமம் உராய்வு விசைக்கு நீங்கள் என்ன செய்யலாம்? நிலையியல் உராய்வு குணகம் இன்ட்டு செவ்வன் மறுதாக்கத்தை போடலாம், அதாவது எம்ஜின்னு போடலாம். இதுதான் உராய்வு விசைக்கான சமன்பாடு. மேக்சிமம் உராய்வு விசைக்கு என்ன சமன்பாடு? மியூ எம்ஜி. அதான் எல்லை உராய்வு விசை. இங்கால மேக்சிமம் வேகம் அதோட வர்க்கம் கீழுக்கு ஆர். இப்போ பாருங்க, இந்த எம்மும் எம்மும் வெட்டுப்பட்டால் மேக்சிமம் வேகத்துக்கு நாம் சமன்பாடு எடுப்போம். என்ன வரும்? இந்த ஆர் இங்கால வந்தால் மியூ எல்ஜி ஆர் என்று வரும். இதில் வர்க்க மூலம். இப்படி ஒரு சமன்பாடு என்ன செய்கிறது? பொதுவாக தியரியிலே நாம் படிக்கக்கூடிய ஒரு சமன்பாடாக இருக்குது. அப்போ இந்த மேக்சிமம் வேகம், இந்த வாகனம் இயங்கக்கூடிய வலுக்காமல் இயங்கக்கூடிய மேக்சிமம் வேகத்துக்கு சமன்பாடு ரூட் ஆஃப் மியூ ஜி ஆர். இப்போ சொல்லுங்க, மியூ உராய்வு குணகம் எவ்வளவு? உராய்வு குணகம் எவ்வளவு? 0.8 இல்லையா? ஜி 10 ஆர் 18. அப்போ 0.8 10 18 பெருக்கினா இதில் ஒரு 1140. ஸோ வர்க்க மூலம் 1140 என்ன விட? சரி, தப்பு தானா? சரியான 10 18 பெருக்கினா 180, அதை 0.8 பெருக்கிறோம், நாம் 1000க்கு போகிறோம். என்ன சரியா? 144 12 மீட்டர் பெர் செகண்ட். நானே பெருக்கிறீங்களாண்ணா? ரைட். ஓகே, அவ்வளோதான் இல்லையா? பாருங்க. ஸோ இங்கே மெயினான விடயம், இங்கே பிளவுறதுக்கு சில பேர் பிளவுறீங்கன்னா நீங்கள் என்ன இருக்கீங்கன்னா அந்த உராய்வு விசையை மாற்றி போட்டிருக்கணும். வேறுபடி இந்த கேள்வியில் பிளவுறதுக்கான எந்த ஒரு இதுவும் இல்லை, ஒரு கஷ்டமான கேள்வியும் இல்லை. அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கேட்குறாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன கேட்டாங்க? வெறுமனே உராய்வு விசைக்கான சமன்பாடு, உராய்வு விசைக்கான வரைவு. அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக வந்தாங்க. கடைசியாக திருப்பி என்ன செஞ்சிருக்கிறாங்க?
மறுபடி நேரடியாக ஒரு தியரி கேள்வியை கேட்டு வச்சிருக்கிறாங்க. ஸோ கிளாஸில் நாம் நிறுவி படிக்கிற ஒரு விடயத்தை அப்படியே கேட்டு வச்சிருக்கிறாங்க. அப்படித்தானே? பெருசாக ஒன்றுமே இல்லை, பெரிய ஒரு விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. இந்த கேள்விகள் இதுக்கு பிறகு ஒரு வட்ட இயக்கத்தை வச்சு ஒரு வாகனம் மேக்சிமமாக போகிற வேகத்தை வச்சு ஒரு கேள்வி வரணும்னா எப்படிமா கேள்வி வரலாம்? வாகனம் பிறழாமல் இருக்கத்தக்கதான மேக்சிமம் வேகம் என்னன்னு ஒரு கேள்வி வரலாம். இப்போ வட்டப்பாதையில் ஒரு வாகனம் இயங்கக்குள்ள உராய் விசை இப்படி தொழிற்படுவதானே. இந்த உராய் விசை எல்லை உராய்வை விட பெருசாக முற்பட எல்லை உராய் விசை அடைஞ்சிட்டுண்டால் அதை விட கூடிய வேகத்தோட இயங்குற அந்த சந்தர்ப்பத்தில் இந்த வாகனத்தில் டயர் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? இந்த வட்டப்பாதையை விட்டு வாகனம் வட்டப்பாதையை விட்டு விலக ஆரம்பிச்சிடும். ரைட்? ஸோ இந்த மேக்சிமம் வேகம் 12ண்டா 12 மீட்டர்/செகண்டில் போனால் அப்படியே வட்டப்பாதையில் போகலாம். 12 விட கூடி நிற்கின்றா இப்படி போக வேண்டிய வட்டப்பாதை இங்கால பக்கம் போயிட்டு இருக்கும், ரோட்டுக்கு வெளியில் இருக்கும். சரியானே? அதே நேரத்தில் ஒரு வாகனத்திட மேக்சிமம் வேகங்கள் 2 விதமாக தீர்மானிக்கப்படும். ஒன்று உராய்வோட சம்பந்தப்படுத்தி மேக்சிமம் வேகம் தீர்மானிக்கப்படும். இன்னொரு விஷயம் என்ன இருக்குதுன்னால், ஒரு வாகனம் ஒரு வட்டப்பாதையில் மேக்சிமம் எவ்வளவு வேகத்தோட பயணிக்கும்ங்கிறத தீர்மானிக்கிற ஒரு விடயம் அந்த வாகனத்திட ஈர்ப்பு மையமாக இருக்கும். இப்போ உதாரணமாக ஒரு வாகனம் இப்படி வட்டப்பாதையில் இயங்கக்குள்ள, சரியான ஒரு வாகனம் இப்படி ஒரு வட்டப்பாதையில் இயங்கக்குள்ள அந்த வாகனத்திட ஈர்ப்பு மையம் மேலுக்கு இருந்திருந்தால், ஈர்ப்பு மையம் மேலுக்கு இருந்தால் அந்த வாகனம் வட்டப்பாதையில் பிறழ்றதுக்கான சந்தர்ப்பம் எப்படி வரும்? கூடுதலாக வரும். யோசித்து பாருங்க, இந்த வாகனத்துக்கு உராய் விசை இப்படி தொழிற்படும். அதே டைமில் இந்த வாகனத்தின் மீது செவ்வன் மருதாக்கங்கள் தொழிற்பட போகுது. இந்த 2 செவ்வன் மருதாக்கம் உண்மையாக எப்படி இருக்காது? சமனரிக்காது. அதுவும் வாகன வட்டப்பாதையில் இயங்கக்குள்ள 2 டயர்களோட செவ்வன் மருதாக்கமும் சமனரிக்காது. நேர்கோட்டில் இயங்கக்குள்ள சமனாக இருந்தால் கூட வெட்டக்குள்ள சமனரிக்காது. இல்லை, இது பாருங்க, சிடிவி பஸ் வந்துட்டு ரோட்டால் பெண்டில் போய் வெட்டுறதை யோசித்து பாருங்க, என்ன நடக்கும்? யோசித்து பாருங்க, என்ன நடக்கும்? அடுத்த பக்கம் அந்த உள்பக்கம் இருக்கிற டயர் இல்லாமல் மற்ற பக்கம் இருக்கிற டயர் என்ன செய்யும்? உயர்ற அளவுக்கு வரும். நாம் எப்படியெல்லாம் யோசிப்போம்னா என்ன செஞ்சிடும்? பிறண்டிடுமோன்னு யோசிக்க தோணும். ஸோ இந்த மருதாக்கம் எப்படி இருக்காது? சமனரிக்காது. ரைட்? அப்போ இதில் மருதாக்க விசை, இந்த உராய் விசை, இந்த ஈர்ப்பு மையத்துக்கான தூரத்தை வச்சு என்ன செய்வாங்க என்றால், இந்த வாகனம் வட்டப்பாதையில் பிறழுமா பிறழாதா, பிறழாமல் இருக்கிறன்னா என்ன வேகத்தில் போகும், அப்படி ஒரு கல்குலேஷனும் இருக்கு. அப்படி ஒரு கல்குலேஷனை வச்சு என்ன செய்யலாம்? எதிர்காலங்களில் ஒரு எஸ்ஏ கேள்வியை உருவாக்கலாம். அப்போ வாகனம் பிறழுமா இல்லையா அப்படிங்கிறத தீர்மானிக்கிற இன்னும் ஒரு விஷயம், வாகனம் ஒன்று வட்டப்பாதையில் இயங்கக்குள்ள பிறண்டு போகுமா பிறழாதா அப்படிங்கிறத தீர்மானிக்கிற ஒரு விடயம் என்ன? அந்த வாகனத்தில் ஈர்ப்பு மையம், அந்த வாகனத்தில் டயர்களில் தொழிற்படுற செவ்வன் மருதாக்கம், உராய் விசை, இப்படியான விசைகளால் வாகனம் என்ன செய்யும்? இந்த பக்கம் கிளிய முற்படும். ரைட்? ஸோ வாகனம் கிளியுமா இல்லையாங்கிறது என்ன செய்யலாம்? அதோட வேகத்தை வச்சு கால்குலேட் பண்ணலாம். இன்னும் ஒரு டைமுக்கு நான் என்ன செய்கிறேன், அப்படியான ஒரு கேள்வியை ஒரு MCQ ஆகவோ அல்லது ஒரு எஸ்ஏவா நாம் என்ன செய்வோம்? டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா?